السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال سبحانه وتعالى في مقام آخر: يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال سيد البشر سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت. رواه البخاري ومسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் மிக சிறப்பான ஒரு காலத்தின் கட்டாயமான ஒரு தலையங்கம் கொடுக்கப்பட்டு நம்முடைய இந்த அரும்பாவுடைய இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் ஒரு ஜமாத்தார்கள் சார்பாகவும் சிறப்பான ஒரு முறையிலே ஆண்களுக்கென்று ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு மாதாந்திர பயான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதில் பரக்கத் செய்து மென்மேலும் வளர்ச்சி ஏற்படுத்துவானாக. இதன் மூலமாக நம்முடைய ஈமானையும் நம்முடைய யக்கீனையும் நம்முடைய அமல்களையும் சீராக்கி ஈருலகத்திலும் அல்லாஹுக்கு பொருத்தமான பிடித்தமான நன்மக்களாக வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியோர் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உலமா பெருமக்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற பயான்கள் மாதிரி சம்பவங்கள் நிறைவான சரித்திரங்கள் வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய ஒரு தலையங்கம் அல்ல. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைகள் கடமைகள் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு தலைப்பு. ஒவ்வொன்றிற்கும் பாதுகாப்பு என்பது ஒரு பொருள், ஒரு மரமாக இருக்குது, ஒரு செடி அல்லது ஒரு கட்டிடம், அதற்கு அடிப்படையாக பேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். கட்டடம் இருக்குது, பேஸ்மெண்ட்டும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த கட்டடத்தினுடைய நிலைப்படுவது, அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதனுடைய பேஸ்மெண்ட்டை வச்சு பார்க்கணும். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் உயிரோடு இருக்கணும், பசுமையாக இருக்கணும், வளரணும், கனிகளை கொடுக்கணும், நிழல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை வேர் இருக்குது. வேரை வெட்டிட்டோம், ஒரு மரத்தினுடைய வேரை எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த மரம் இருக்காது, அது செத்து போயிடும். அது மாதிரி ஒவ்வொன்றிற்கும் அடிப்படை ஒன்று இருக்கிறது. நம்முடைய தலைப்பில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்லாம், நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அடிப்படை அப்படின்னு சொன்னால் உசூல் என்று அரபியில் சொல்லுவாங்க. அடிப்படை ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படிங்கிறதுக்கு அடிப்படைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அடிப்படை. இப்போ சொன்ன மாதிரி வேர் என்பது அடிப்படை. அது மாதிரி இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கென்று சில கடமைகளை, சில கொள்கைகளை அல்லாஹ் வகுத்து கொடுத்துருக்கான். அதில் எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான மாற்று கருத்தோ ஒரு முஸ்லீமுக்கு நிச்சயமாக இருக்கவே கூடாது. அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஈமான் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னால், நம்புவது பேர் தான் ஈமான்.
ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் பார்த்த உடனே இது வந்து கைக்குட்டை தான், இதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு எப்படி நம்ம கண்ணால் பார்த்துட்டு நம்புகிறோமோ, அதுபோல் அல்லாஹ் தஆலா நமக்கென்று கடமையாக்கப்பட்ட இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகளை ஹஸரத் அவங்க சொன்ன மாதிரி ஈமானுடைய முக்கியமான ஃபரல்கள், ஈமான் முஃபஸ்ஸல் 7 ஃபரல்களை பார்த்தா எப்படி நம்புவோமோ அதை விட மிக உறுதியாக நம்முடைய உள்ளத்தை அது மேலே நம்பிக்கை இருக்கும். அப்போ தான் நம்முடைய ஈமான் நம்முடைய உள்ளத்தோடு இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஆதார் கார்டில் நம்ம பேர் முஸ்லீமாக இருக்கும், ரேஷன் கார்டில் இருக்கும், ஐடென்டி கார்டில் இருக்கும், லைசன்ஸில் இருக்கும், பேரில் இருக்கும் இஸ்லாம், ஆனால் உள்ளத்தில் இஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். அல்லாஹுடைய பார்வையில் மாற்றாங்களை கூட இருப்பான். ஈமான் என்பது மிக முக்கியமானது. ஈமான்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஈமானில் 2 விஷயம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கவனி. இது ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஷரியத் மார்க்கம் என்பது 2 வகை. ஒன்று இருக்குது அகாயித், கொள்கைகள். ஒன்று என்னது? கொள்கைகள். 2வது அமால், செயல்கள், வணக்க வழிபாடுகள். இதில் அகாயித், அகீதா, கொள்கை என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு முஸ்லீமுக்கு. இஸ்லாத்துடைய கொள்கைகள் அது வந்து உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. கொள்கைங்கிறது எதோடு சம்மந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. அமல்கள் என்பது உடலோடு சம்மந்தப்பட்டது. உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது அக்கீதா, கொள்கை, நம்முடைய இஸ்லாத்தின் அடிப்படையான கொள்கைகள். உதாரணத்துக்கு ஒரு மனிதர் தொழுகலை, 5 நேரம் தொழுவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் முஸ்லீம் இல்லையாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக தீர்ப்பு கேட்கப்பட்டால் அவர் முஸ்லீம் தான். ஆனால் அவர் ஃபாசி, அவர் ஒரு பாவி, தொழுகையை விட்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை விடக்கூடிய மிகப்பெரிய பாவி அவர். அதுக்கு அவருக்கு வேதனை இருக்குது. இந்த உலகத்தில் மறு உலகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழாத மக்களுக்கு ஈருலகத்திலையும் தண்டனை இருக்குது. ஒரு மனிதர் தொழுகலை, அவர் பாவி. அதே ஒரு மனிதர் தொழுவும் செய்கிறார், ஆனால் தொழுகையை மறுக்கிறார். அதெல்லாம் கிடையாதுங்க, தொழுகெல்லாம் கிடையாதுங்க, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படி ஒரு நபர் சொல்கிறார், 5 நேரம் தொழுகெல்லாம் கூடாதுங்க. நிறைய புது கொள்கைகள்லாம் வந்துருச்சு. ஆரம்பத்தில் நம்முடைய பகுதியில் அந்த மாதிரி கொள்கைலாம் வந்துச்சு. ஒரு கூட்டம் அது மாதிரி ஒரு புதுசாக தர்ஜுமா குர்ஆன் போட்டு தொழுகைனா மனசில் நினச்சா போதுங்க, என்னது மனசில் நினச்சா போதும், அதுவும் தொழுகை தாங்க. ஏன்னா டிக்ஷனரியில் சலாத்துன்னு சொன்னால் தொழுகை அப்படிங்கிற வார்த்தைக்கு திக்ருங்கிற அர்த்தமும் இருக்குது. திக்ருன்னா என்ன? இறை நினைவு, அல்லாஹ்வுடைய ஞாபகம், நினச்சா போதுங்க, அதுவும் இபாதத் தான் அப்படின்னு ஒரு புதுசாக குழப்பங்கள்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். தொழுகாவிட்டால் அவர் பாவி, தொழுகையை மறுத்து விட்டார், தொழுகுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னார்னா அவர் காஃபிராகி விடுவார். அல்லாஹ்வுடைய அடிப்படையான கட்டளைகள், இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகளை மறுத்துட்டு என்ன ஆகிடுவார்? காஃபிராக மாறிவிடுவார். அதனால தான் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம் என்பது 5 விஷயங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டடத்திற்கு எப்படி 5 தூணை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு, அதுபோல் இஸ்லாம்ங்கிறது 5 தூண்களை கொண்டு அமைக்கப்படும். முக்கியமான தூண் 5, ஏதாவது ஒரு தூண் கீழே விழுந்துட்டாலும் அந்த கட்டடம் நிற்காது, விழுந்துடும். அப்படிப்பட்ட இஸ்லாத்துடைய முக்கியமான கடமைகள் 5 கடமைகள். இந்த 5 விஷயத்தில் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். முதல் விஷயம் இருக்கிறது ஈமான், ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூல். ஒரு மனிதர் கலிமா சாட்சி கூறுது, அல்லாஹ் தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாருமே இல்லை. 2வது பகுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார். இது ஒரு மனுஷன் உள்ளத்தால் நம்பி நாவால் முடிஞ்சிட்டார், அவர் என்னவாயிடுவார்? முஸ்லீமாக ஆகிடுவார், இஸ்லாத்துடைய வாசலுக்குள்ளே வந்துட்டார். அதுக்கடுத்து நம்ப வேண்டிய விஷயங்கள்லாம் நம்பணும். இப்போ இந்த கலிமாவில் 2 விஷயம் இருக்குது. கலிமாவில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று தௌஹீத், இன்னொன்று அதாவது தாத்துன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சிஃபாத்துன்னு சொல்லுவாங்க. தௌஹீதில் அல்லாஹ்வை நம்புறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால்
அல்லாஹ் மட்டும்தான் ஒருவன் தான் ரப்பு அப்படிங்கிறத ஆழமாக நம்பணும். அல்லாஹ்வுடைய உள்ளமை நிறைய பேருக்கு பல கேள்வி இருக்குதுல, ரொம்ப கவனமாக காட்டிக்கணும். அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்கிறோம். அல்லாஹ் எங்கெங்கே இருக்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. மண்டையை சொல்லுவாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான். சரியான தெளிவான கொள்கை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற கொள்கையில் நம்ம இருக்கிறோம். தெளிவான கோட்பாடு. முழு உலக முஸ்லீம்களில் பெரும்பான்மையான மக்கள் 100-85% மக்களுடைய தெளிவான கொள்கை வழி பாதை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அப்படிங்கிற கொள்கை. இது இப்போ நேற்று உருவானதல்ல, புதுசாக நிறைய கூட்டங்கள் உருவான மாதிரி, கொள்கைவாதிகள் உருவான மாதிரி உருவானதல்ல. இது சஹாபாக்களுடைய காலகட்டத்திலேருந்து அவங்களுடைய மாணவர்கள்லேருந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தெளிவான ஒரு பாதை. மதுஹப் என்பதை கொண்டு 4 வழியில் அமைக்கப்படும் தெளிவான ஒரு பதில். அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் அப்படின்னு சில பேர் சொல்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அர்-ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா அப்படின்னா அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் தேவையா, அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்மு வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்போ அல்லாஹ் அரிசியில் இருக்காங்கிறீங்க, இங்கே திரும்பினாலும் அங்கே திரும்பினாலும் அல்லாஹ் தான் இருக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எங்கே இருந்தாலும் யார் உங்களோட இருக்கிறான், அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். குர்ஆனில் பல ஆயத்துகள் 2 பேர் ரகசியம் பேசினால் 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான், 3 பேர் ரகசியம் பேசினால் 4ஆவதாக அங்கே அல்லாஹ் இருக்கிறான். இப்போது இது எப்படி விளங்குறது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் மௌஜூதும் பிலா ஜிஸ்மின் பிலா மகானின். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், உங்கள்கிட்ட யாராவது ஒரு ஆள் கேட்குறான் அல்லாஹ்னா யாருங்க, யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சூறா ஓதி காட்டணும், குல் அல்லாஹ்வாவது சூறா. அல்லாஹ்வுக்குரிய அடிப்படையான பண்புகள் எதில் இருக்குது, குல் அல்லாஹ், சூரத்துல் இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா தூய்மையான. அல்லாஹுக்கு அடிப்படையான டெஃபினேஷன் வரைவிலக்கணம் என்ன, அல்லாஹு அஹத். முதலாவது என்னங்க, அல்லாஹ் அஹத், ஒருவன் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், தனித்தவன். லவ் கான ஃபீஹிம் ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸத், அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அல்லாஹ் தவிர வேறொரு கடவுள் இருக்குமானால் உலகத்தில், வானம் பூமியில், இந்த உலகம் பூமி இதனுடைய நிலைப்பாடுகள் இரவு பகல் மாறி மாறி சூரியன் சந்திரன் இந்த நிர்வாகத்திறன் இருக்குது, நாசமாக போயிருக்கும். ஒரு ஆள் கண்ட்ரோல், என்னுடைய அல்லாஹ் சொல்கிறேன், என்னுடைய கண்ட்ரோல் எனக்கு தான் சொல்லணும். அல்லாஹ் தனித்தவன், யாரோட இந்த கூட்டம் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வை தனித்தவன், இதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. 2வது அல்லாஹு சமத். அல்லாஹ் அடிப்படை 2வது பண்பு என்னங்க, அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். அவனுக்கு நம்மளை மாதிரி சாப்பாடு, தாகம், அது வேணும் இது வேணும், அந்த தேவை இந்த தேவை, எந்த தேவையும் கிடையாது. ஆயத்துல் குர்ஸி அல்லாஹ் சொல்றான் லா தஅஃபுதுஹு சினத்தும் வலா நௌம், சின்ன தூக்கம் கூட அல்லாஹ்வுக்கு வராது, பெருந்தூக்கம் வராது. தூங்காமல் அப்படியே உட்காந்துருந்தோம் ஒரு தள்ளும், அதுக்கு தான் சின்னத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கமும் அல்லாஹ்வை பிடிக்காது. இன்ன ரப்பக லபில் மிர்சாத், அல்லாஹ் சொல்கிறான் என் பார்வை எப்படிப்பட்டது தெரியுமா, முழு உலகத்திலையும் முழு படைப்புகளையும் எந்த அளவுக்கு ஹதீஸ் குதீஸ் இருக்குது, கடலுக்கு அடியில் ஒரு படைப்பினை போய் கொண்டிருக்கிறது, அது உள்ளத்தில் என்ன நினைக்குது அதுவும் எனக்கு தெரியும். என்னுடைய பார்வை எப்படிப்பட்டது அல்லாஹ் சொல்கிறான். லபில் மிர்சாத், ஒரு அம்பு வைத்து எறிவதற்காண்டி தயாராக இருக்கிறான், அம்பு எறிவதற்காண்டி, வேட்டையாட கூடியவன். ஒரு செகண்டில் பார்த்து என்ன செய்யணும், கரெக்டாக அது மேலே அம்பு எறியணும். அவன் எப்படி தயாராக இருப்பானோ அதுபோல் என்னுடைய பார்வை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. வெளிரங்கத்தை மட்டும் இல்லை, யாழமு மாஃபி சுதூர், உன் உள்ளத்தில் என்ன இருக்குது அதுவும் எனக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அவனுக்கும் ஒரு இடம் என்பது கிடையாது. எப்படிங்க விளங்குறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹுக்கென்று இடம் என்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன், உடல் என்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹுக்குன்னு ஒரு உடலை நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் சிலையை தூக்கி வைக்க வேண்டியதான், நவுதுபில்லாஹ். தோற்றம் என்பதை கொண்டு வர்ணிக்க முடியாது அல்லாஹ்வை.
அப்போ எப்படிங்க மறுமையில் அல்லாஹ்வை பார்க்குறது? சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, சூரியனை பார்க்குறது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குதா, சந்திரனை பார்க்க ஏதாவது கஷ்டமாக இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான். யாரும் சொல்லாது, முழு உலகத்துக்கும் தெரியுது, முழு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சூரியன் சந்திரனை பார்க்கலாம். அதுபோல் நீங்கள் அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் பார்ப்பீங்க, யாராலும் பார்க்க முடியாதுங்கிறது இல்லை, தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லும் பொழுது அந்த சூரா அல்லாஹ் சொன்னால், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. எங்கள் ரப்பு அப்படிங்கிறது யாருங்க? அவன் தனித்தவன், அவனுக்கு கூட்டாக யாரும் கிடையாது, அவனுக்கு கூட்டாக யாரும் கிடையாது. அல்லாஹ் சமத், அவன் தேவையற்றவன், எந்த விதமான தேவையும் அவனுக்கு கிடையாது. லம் எலித் வலம் யூலத், யாராலும் பெறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் இவங்க தாய் தகப்பங்க, இவங்களுக்கும் பிள்ளைங்க அப்படின்னு அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு உடலை கூட என்ன செய்ய முடியாது, அவனை மரணிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொன்னோன்னு வச்சுங்க, ஒரு உதாரணம் கொஞ்சம் கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்ரூம் போகிறோம், அது அசுத்தமான ஒரு இடம். அதனால தான் நபிஸா சொல்லி கொடுத்தாங்க, கழிவறைக்கு போகும்போது இடது காலை வச்சு போகணும், வலது காலை வச்சு போகிறது. ஜின்கள் சைத்தான் தங்கக்கூடிய இடம், அசுத்தமான இடம். அந்த இடத்துக்கு ஒரு ஆள் குர்ஆன் எடுத்துகிட்டு போகிறாரு, குர்ஆனை கையில் வச்சுட்டு போகிறாரு. பார்த்து சும்மா இருப்போமா, எங்கேப்பா போகிற? பாத்ரூம் போகிற. எதை எடுத்துகிட்டு போகிற? குர்ஆன். சுத்தமான இது ஏன்ப்பா எடுத்துகிட்டு போகிற? அறிவு இருக்கா அவனுக்கு ஏதாவது? அப்போ என்ன செய்வோம்? திட்டுவோமா திட்ட மாட்டோமா? சரி, இதே அந்த குர்ஆனில் உள்ள வார்த்தைகள், சூரத்துல் ஃபாத்திஹா, முழு குர்ஆன், அது மாதிரி பல சூறாக்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். அவர் பாத்ரூம்குள்ளே போகிறார், அவரை பிடிச்சி நிப்பாட்டுவோமா? எப்போ அவன் உள்ளத்தில் குர்ஆன் இருக்குது, நீ எதுக்கு இப்போ பாத்ரூம்குள்ளே போகிற சொல்லுவோமாச்சு? சொல்ல மாட்டோம். ஏன்? அதற்கு தோற்றம் இல்லை, உள்ளத்தில் இருக்கக்கூடியதற்கு ஒரு வடிவம், தோற்றம் இல்லை. குர்ஆன் வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம், இதுக்கு என்ன இருக்குது? தோற்றம் இருக்குது. அதுபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டு ஒரு தோற்றத்தை கூட நம்ம இந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது, வடிவமைக்க முடியாது. அதனால் என்னங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். எதிலும் இருக்கிறான்னு சொல்லிடாதீங்க, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். அல்லாஹ் கண்டு ஒரு இடம் குறிப்பிட்டு கிடையாது, சிந்திச்சு பார்க்க முடியாது. அதற்கு எல்லா நபரையும், முழு உலகத்தில் இப்போ நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம், எல்லாருடைய உள்ளத்தில் என்ன ஓட்டம் போயிட்டு இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன பார்க்குறோம், எதை செய்கிறோம், எதை செய்ய எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவனை வடிவத்தில் கொண்டு வர முடியுமா? முழு உலகத்தில் முழு படைப்பினங்கள், மனிதன் மட்டுமே எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் சொல்லிட்டான், ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யாலமுஹா, ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் என்னுடைய கல்வியில், என்னுடைய அறிவில், என்னுடைய சிந்தனைக்கு வராமல் அது விழுகாது. வலா ஹப்பத்தின் ஃபீ குலுமாத்தின் அருள், பூமிக்கு அடியில் இருள ஒரு விதை நீங்கள் விதைக்கிறீங்க, யாபிசின் ரத்துபின், அது காஞ்சிருந்தாலும் சரி, ஈரமாக இருந்தாலும் சரி, அது விதைக்கிறதா விதைக்கலையா அப்படிங்கிற அந்த கல்வி ஞானமும் அந்த சிந்தனையும் என்னுடைய சிந்தனைக்கு வராமல் அது உள்ளக்க போகாது. யார் சொல்கிறா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வடிவத்தை கொடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் உருவமற்ற இல்லை, இந்த உலகத்தில் அவனுக்கு நிகராக, அவனுக்கு ஒப்பாக, ஓமையாக, இது மாதிரி அது மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது. இந்த நம்பிக்கை நம்ம இடத்துல முதல்ல வரும். கலிமாவுடைய இதுதான் மிக முக்கியமானது. அந்த கலிமாவில் 2 வகையான வகை. ஒன்று, அல்லாஹ் தான் ஒருவன் அப்படிங்கிறது, இதுலேயும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, இதுலேயும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அபூ ஜஹல் இருக்கிறானே, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அவன் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சான் தெரியுங்களா? காபத்துல்லா, நம்ம முழு உலக முஸ்லிம்கள் முன்னோக்கி தொழக்கூடிய அந்த காபத்துல்லா அவனுடைய நிர்வாகத்தில் இருக்கும்போது அது இடிபட்டுருச்சு. அதை கட்டுறதுக்காண்டி தயார் பண்ணி கட்டுறதுக்காண்டி முடிவு செய்கிறான். அப்போ முடிவு செய்யும்போது அபூ ஜஹல் சொல்கிறான், இந்த காபத்துல்லாவை சீரமைக்கணும், இதை சீரமைக்கிறது யார் வரீங்களோ, வேலை செய்ய வரவங்க ஹலாலான சம்பாத்தியத்தில் சம்பாதிச்ச உடையை தான் போட்டுட்டு வரணும். திருடினது, பொய் சொல்லி சம்பாதிச்ச உடையெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, ரொம்ப தூய்மையான உடையாக இருக்கணும், தூய்மையான நபராக இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. எதை? காபத்துல்லா நிர்மாணிக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்ங்கிறத நம்பி வச்சுருக்கான். முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் பேசும்போது அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி பேசுவாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க, அல்லாஹ்வோட இன்னொரு ஆளையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் அது கூட்டாக்குறது, ஷிர்க். அரபியில் என்ன சொல்லுவாங்க? ஷிர்க்.
மக்காவாசிகள் இருக்கிறாங்களே முஷ்ரிக்கீன்கள், அவங்க காஃபிர் இல்லை, அல்லாஹ் இல்லை நிராகரிக்கலை, அல்லாஹ்வோட இன்னொரு ஆளை கூட்டாக்குறாங்க. இப்படியும் ஒரு மனிதனுடைய சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவரும் குஃபுர் காஃபிராக தான் இருப்பார். அவருடைய சம்பந்தமாக மார்க்க திருப்பின அவரும் காஃபிர். ரெண்டாவது சிஃபாத், அல்லாஹுக்கென்று உள்ள தன்மைகள், மறைவானவற்றை அறியக்கூடியவன், எந்த நேரத்தில் எதையும் செய்யக்கூடியவன், முழு உலகத்தினுடைய சூழல்களை அல்லாஹ் நான் மாற்றக்கூடியவன், அல்லாஹ் நான் எதையும் எப்படி மாற்றிடுவான், அப்படிப்பட்ட சக்தி அல்லாஹுக்கு உள்ளதுன்னு சொல்கிறோம். இந்த தன்மையில் நம்ம மாற்றம் செஞ்சோம், அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் வேற ஆளுக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் அதில் ஷிர்க் வந்துடும். அதில் என்ன வந்துடும்? ஷிர்க் வந்துடும். ஒரு அவுலியாட்ட போய் குழந்தைய கேட்போங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்கலாமான்னா கேட்கக்கூடாது. அவங்களுடைய துவா பரக்கத்தை முன் வச்சு அல்லாட்ட தான் கேட்கணும். துவாங்கிறது யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாட்ட தான் கேட்கணும், வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது. வேறு யார்ட்டையும் அல்லாட்ட கேட்கணும், நல்லடியாக முன் வச்சு கேட்கலாம். ஹதீஸ்கள் வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்களுடைய சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு முன் வச்சு துவா செஞ்சுருக்கிறாங்க. இப்னு அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் நாங்கள் உங்களிடத்துல உன்னுடைய நபிக்கு பிரியமான சச்சா அப்பாஸை நான் அவங்களை முன்வைத்து இடத்துல கேட்குறோம். அது மாதிரி முன் வச்சு கேட்கலாம். வசீலான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த தலைப்பு அது ரொம்ப நீளமான தலைப்பு. முன் வச்சு இவரை முன் வச்சு அல்லது நல்ல அமல்கள், ஏதோ ஒரு அமல் செஞ்சோம், ஒரு குர்ஆன் ஓதணும், ஒரு திக்ரு செஞ்சோம், யாரெல்லாம் இந்த திக்ருடைய பரக்கத்தினால் உன்னிடத்தில் நான் கேட்குறேன், என்னுடைய தேவை நிறைவேற்றி கூட கேட்கலாம். ஆனால் யார்கிட்ட தான் கேட்கறது? யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ் இடத்துல தான் கேட்கணும். ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த விஷயத்தில். அப்போது கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய நிலை என்ன? ஆரம்ப காலகட்டத்தில், இப்போ மாறிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வையும் அதோடு சேர்த்து செஞ்சாங்க. சாலிசு சலாசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவரையும் என்ன செஞ்சாங்க? இறைவனாக ஆக்கினான். அல்லாஹ் தனித்தவன் தான், அதில் கூட்டாக்குனாலும் ஷிர்க்கு. அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய சக்தி அது இன்னொரு ஆளுக்கு இருக்குது அப்படின்னு நம்பினாலும் ஷிர்க்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கேள்விப்பட்டோம் ஆரம்பத்தில் ஒரு காலகட்டத்தில், அது இன்னும் இருக்குதா என்ன தெரியல, சமயபுரத்தில் கோயில் ரொம்ப பிரபலியமானது, அங்கே முஸ்லீம்கள் வர்றதுக்குன்னு ஒரு பாதை வச்சுருக்காங்க கேள்விப்பட்டேன். அது உண்மையான எந்த அளவுக்கு தெரியலை. அது மாதிரி போல வீடியோக்கள் ஆரம்பத்தை வச்சு நம்ம பொம்பளைங்கள்லாம் போய் நிற்கிறாங்க. அங்கே இஸ்லாமிய பெண்கள்லாம் புர்கா போட்டு போய் நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். என்ன நீதில் போகிறாங்க? அல்லாஹ் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய அந்த பண்பு, அந்த சக்தி யாருக்கு இருக்குது? அதுக்கு போயிட்டு அந்த சிந்தனையில் போயிட்டாங்கன்னா அவங்களும் என்ன தான் முஷ்ரிக்கீன்கள். என்ன ஆகிட்டாங்க? முஷ்ரிக்கீன், நீதிப்பாளர்கள். அல்லாஹ் அந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடுவான், ஷிர்க்கை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். அந்த நிலையில் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார் அப்படின்னா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அந்த சிந்தனை வருது. மக்காவாசில் தான் சொன்னாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் பேசினாங்க முஷ்ரிக்கீன்கள், மக்காவாசிகள், முகமது கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் வணங்குவோம், அதுக்கப்புறம் இந்த சிலைகளை வணங்குவோம்ப்பா, என்ன டீல், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, வாய்ப்பே தௌஹீத் ஏகத்துவத்தில் இன்னொரு ஆளை சேர்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய பண்பு இன்னொரு ஆளுக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த தெய்வங்கள் சிலைகள்லாம் எதுக்கு தெரியுமா வணங்குறோம்? அசல் கடவுள் அதுதான். இதுட்டெல்லாம் நம்ம வணங்கணும்னு சொன்னால் இது நம்ம அல்லாஹ்வோட நம்மளை நெருக்கி வைக்கும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிலாம் அவங்க சொல்லி வணங்கினாங்க. அப்போது நம்முடைய ஈமானில் கலிமால் இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். நிறைய பகுதிகளில் அந்த மாதிரி சிந்தனைகள், தவறான கொள்கைகள். எக்ஸாமுக்கு போகும்போது கோயிலில் பேனா வச்சுட்டு எடுத்து போகிற பொம்பளைங்க, நம்ம பொம்பளைங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி சிந்தனைகள். தேர் எடுத்துகிட்டு வரான், நம்ம பொம்பளை போய் குடத்தில் தண்ணி ஊற்றுறாங்க, ஷிர்க்கில் கொண்டு போய் சேர்த்துறோம். நம்பிக்கை அவங்க உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது, உள்ளத்தோட சம்மந்தப்பட்டது. அல்லாஹ்க்கு இருக்கிற மாதிரி சக்தி இதுகிட்டையும் கேட்கணும் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் அது மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா ஷிர்க்கா போயிடும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக மாறி. இப்போ அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாகவே நம்முடைய கொள்கை என்பது மிக முக்கியமானது. அப்போ முதல் விஷயம் சொன்னேன், அகீதா, கொள்கை, கலிமால கொள்கை. இது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டதுங்க, உள்ளத்தோட சம்மந்தப்பட்டது. இதில் எதாவது மாற்றம் இருந்துச்சு அல்லாஹ் பாரு. அது சொன்னாங்களே ஈமானுடைய பல்லுகள் 7 விஷயங்கள். அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, ரசூல்மார்கள், வேதங்கள், நன்மை தீமை, மறுமை நாள், மறுமையை மௌத்துக்கு போய் எழுப்பப்படுறது, இதெல்லாம் நம்பணும். இது உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. இது எதோட சம்மந்தப்பட்டது? உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட கொள்கைகள்.
இதில் ஏதாவது ஒரு குறைபாடு மலக்கமாக மறுக்கிறான் அவரால் அப்படின்னா அவன் முஸ்லீம் ஆக முடியாது, உண்மையான முஸ்லீம் ஆக முடியாது. அவங்க இஸ்லாம் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இந்த 7 ஃபர்லுகள் தெள்ள தெளிவாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டது. எந்த விதமான மாற்றம் யாரும் செய்யக்கூடாது, நம்பிக்கையில் மாற்றம் வந்துடக்கூடாது. அமல்கள் இருக்குது, உடலோடு சம்மந்தப்பட்டது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டது? உடலோடு சம்மந்தப்பட்டது. இந்த உடலோடு சம்மந்தப்பட்ட அமல்களில் கூடுதல் குறைவு செஞ்சோம், செய்யாமல் விட்டுட்டோம், மறுமையில் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிக்கவும் செய்யலாம். ஆனால் உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட அந்த நம்பிக்கையுடைய விஷயத்தில் யாராவது ஒரு ஆள் குறைய வச்சுட்டா என்னவாயிடும்? மறுமையில் அவருக்கு ஈடேற்றம் என்பதே கிடையாது. காஃபிர்களோடு நிரந்தரமாக நரகத்துக்கு தான் போயிடும். இப்போ ஷஹாதத் மிக முக்கியமாக இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளில், கடமைகளில் மிக முக்கியமானது கலிமா. இந்த கலிமாவுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். முதல் பகுதி லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் அழைக்கிறது, அல்லாஹ் தான் ஆக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன், எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஈமான் முதல்ல உறுதியாக நம்மகிட்ட. ரெண்டாவது பகுதி கலிமால முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தூதர், நம்முடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறான். அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல விஷயங்கள் சொல்கிறான். ஒன்று ஹாத்தமுன் நபி, அவங்க தான் என்னது? இறுதி நபி. ரெண்டாவது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அரபிகளுக்கு மட்டுமல்ல, காஃபத்தல் லின்னாஸ், அரபி அல்லாத முழு உலக மக்களுக்கும் நபி. மூணாவது இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் நபி. கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் நபி. இதில் நம்ம கொள்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி காதியானிகள்னு ஒரு கூட்டம் வந்தது. தான் நபின்னு சொல்லி மக்கள் அந்த மாதிரி ஐரோப்பியர்களாக, ஆங்கிலேயர்களாக அவங்களுடைய சூழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட அந்த மாதிரி கைக்கூலிகள் உருவானான். மிர்சா குலாம் காதியானி, நான் தான் இறுதி நபின்னு சொல்லி அவங்க ஒரு வாட்டி கிளம்புனான். அதில் ஒரு கூட்டம் இன்னமும் அந்த பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பள்ளிவாசல் வச்சுருக்கிறான். மெட்ராஸில் கூட ஒரு பள்ளி இருக்குது, அஹ்மதியான்னு சொல்லி. இறுதி நபி முகமது ரசூலுல்லாஹ் இல்லை, நவுது பில்லாஹ் மின்ஹா, இறுதி நபி நான் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு கொள்கையை ஆரம்பித்தான். அந்த கொள்கையில் இருக்கிறவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். அவங்களோட திருமணம் முடிக்கக்கூடாது, எந்த விதமான தொடர்பும் வச்சுக்கூடாது. காஃபிரோடு எப்படி இருக்கோம் அது மாதிரி தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா இறுதி நபி முகமது ரசூலுல்லாஹ் அவங்க ஏற்றுக்கலை. அவன் சில வாசகங்களை சொல்லி எனக்கு வகி வருது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நூலை உருவாக்கலாம், வேத நூல் மாதிரி. நம்ம இடத்துல அந்த சிந்தனை வரவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி நபி, கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் நபி. அதில் எந்த மாற்றமும். அவங்களுடைய ஷரியத், அவங்க சொன்ன மார்க்கம், அவங்க வகுத்து கொடுத்தது தான் நமக்கு மார்க்கம். அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்தது தான், அதில் எந்த மாற்றமும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும்போது அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி யூதர்கள்லாம் சந்தித்தேன், அவங்க வேதத்திலேருந்து சில வாசகங்கள்லாம் சொன்னாங்க, நல்லா இருக்குது. நம்மளால சில பேர் குர்ஆனை படிக்க நமக்கு நேரம் இல்லை. குர்ஆன் எவ்வளோ விஷயங்களை சொல்கிறான், எவ்வளோ படிப்பினைகள் எல்லாம் சொல்கிறான், சம்பவங்களை சொல்கிறான், விளக்கங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்கிறான், எத்தனையோ படிப்பினை விஷயங்களை சொல்கிறான். அதை பார்க்குறது நமக்கு நேரம் இல்லை. எங்கேயாவது ஒரு 4 வார்த்தை ஏதாவது ஒரு செவுத்தில் எழுதியிருப்பான், கண்ட இடத்துல கக்கூசில் எழுதியிருப்பான், அங்கே எழுதியிருப்பான், இங்கே எழுதியிருப்பான், ரோட்டில் எழுதியிருப்பான், பஸ்ஸில் எழுதியிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளால் நல்ல வாசகமாக இருக்குதுங்க அப்படின்னு அதை ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க, அதை பற்றி பேசுகிறது, அது ஒரு பெருசாக இன்றைக்கி வாழ்க்கைக்கு நமக்கு தத்துவங்கள் அப்படின்னு பேசுகிறோம். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, வேதத்தை யூதர்கள் அவங்க வேதத்திலேருந்து தௌராத்திலே சில வாசகங்கள் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதான் தாமதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் செவந்து விட்டது, மாதர் படத்தை பிடித்தது போல. கோபம் ஆயிட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை வெளிப்படாது, முக தோற்றத்தை வெளிப்படும். நம்மளை மாதிரி என்னன்னு புரியல, அவன் கோபம் வந்துருச்சுன்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லை, அந்த மாதிரிலாம் ரசூலாக இருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்புகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஆச்சரியமான விஷயம். மாட்டார்கள் பிரமிச்சு போயிடுறாங்க நபியுடைய பண்புகளை பற்றி கேள்விப்பட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஆயிட்டாங்க சொன்னால் அவங்களுடைய முகம் சிவந்து போய்விடும், பேசாமல் அமைதியாகிடுவாங்க. இதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் விரும்பாத ஒன்று சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கண்ணா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, ஒரு கால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமே கபூர்லேருந்து எந்திரிச்சு வந்து உயிரோடு வந்து நின்றாருனாலும், இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என்னை பின்பற்றாமல் அவர் ஈடேற்றம் பெற முடியாது.
என்னுடைய வழிமுறையை என்னை ரசூலாக ஏற்றுக்காமல் அவர் எங்கே போக முடியாது, மறுமையில் ஈடேற்றம் பெற முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படின்னா அந்தந்த காலத்துடைய நபி மேலே ஈமான் கொள்வது அவ்வளோ முக்கியமானது. இப்படி சில கருத்துக்கள் வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. சில சஹாபாக்கள் இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு காலம் அது உண்மையிலுமே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட வாசகமா, அல்லது இவங்களாம் இடைசர்கள் செஞ்சாங்களே யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அந்த வாசகமான்னு தெரியலை. அதை பற்றி நம்ம பேசலாமா, அல்லது அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கலாமா அல்லது மறுக்கலாமா? இல்லைப்பா இந்த வாசகத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களாப்பா, எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக வந்த வார்த்தை இது ஆயத்து, அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக வந்த வார்த்தை, இதை ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கிறிஸ்தவர்கள் யூதர்கள் கேட்டால் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறதா அல்லது மறுக்கிறோன்னு சொல்கிறதா? ரொம்ப விசித்திரமான கேள்வி கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவங்க சொன்னாங்க, நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமாவின் மீது நாங்கள் ஈமான் கொள்கிறோம், எல்லா வேதத்தின் மீது ஈமான் கொள்கிறோம். பொதுப்படையாக சொல்லிடுங்க, இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லாதீங்க, மறுக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வேதத்தை ஈமானுக்குள்ளது நம்ம மேலே பாருங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த வேதங்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல. தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான், இடையசர்கள் செஞ்சிட்டாங்க, அந்த வேதங்கள்லாம் காலாவதி எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சு, அதில் எந்த ஒரு ரூலும் கிடையாது, அதை பின்பற்றுறதுனால எந்த ஒரு நபரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போது இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் இது ரொம்ப மிக முக்கியமான. ஏன் இதை சொல்கிறோன்னா, இன்றைக்கி நிறைய குழப்பவாதிகள் புதுசாக இந்தியாவில் இன்னொருத்தன் உருவாகிருக்கிறான், ஷக்கீல் இப்னு ஹனீஃப்னு சொல்லி ஒரு பெரிய சண்டாளன். அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாவதா, லானத்துல்லாஹி அலைஹி. அந்த சண்டாளன் என்ன சொல்கிறான், நான் தான் மஹதின்னு சொல்கிறான், நான் தான் மஹதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டான். நிறைய கذாபுகள் வருவார்கள், பொய்யர்கள் வருவார்கள், மார்க்கத்தை இல்லாமலாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு நிறைய சூழ்ச்சிக்காரன் வருவான், சுயநலக்காரர்கள். ஷக்கீல் இப்னு ஹனீஃப்னு சொல்லி வட மாநிலத்தில் அந்த ஒருத்தன் அந்த மாதிரி உருவாகிருக்கிறான். நான் தாங்க மஹதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, இறுதி காலத்தில் வருவார், என்னுடைய குடும்பத்தில் இருந்து வருவார், அவர் ஆட்சி அதிகாரம் அரபுகள் ஆட்சி செய்வார், அதுக்கப்புறம் முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்வார், ஷிர்கு குஃப்ர்கள்லாம் ஒழிப்பார், பெரிய ஒரு இஸ்லாமிய ஆட்சிங்கிறது முழு உலகத்தை நிலவும், அப்படிப்பட்ட வருவாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அவருடைய பெயர் என்னுடைய பெயர் முஹம்மதாக இருக்கும், அவருடைய தந்தையின் பெயர் என்னுடைய தந்தையின் பெயராக இருக்கும், என்னுடைய வம்சத்திலிருந்து அவர் வருவார், மதீனாவிலிருந்து வருவார், மக்காவில் வெளிப்படுவார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த சண்டாளன் இங்கே உள்ளவன் அவன் என்ன செய்கிறான், நான் தான் மஹதின்னு சொல்கிறான். அவனை நம்பினா என்ன செஞ்சிடும், நம்முடைய ஈமான் பலம். ஹதீஸ்கள் வந்திருக்குது, கரெக்டாக ஒரு வாலிபம் அடைஞ்சு ஒரு பக்குவமான நிலையில் மதீனாவில் பிறந்து மதீனாவில் வளர்ந்து மக்காவில் ஹரம் ஷரீஃபில் அவர் வெளிப்படுவார். மார்க் அறிஞர்கள்லாம் விளங்கி கொண்டு அவரிடத்தில் ஒப்பந்தம் பைய செய்வார்கள், உடன்படிக்கை செய்வார்கள், அவருக்கு கீழ் ஆட்சி அதிகாரம் நிறுவப்படும். அரபுலகத்தை அந்த ஆரம்பித்து முழு உலகத்துக்கு கொண்டு வரும். அந்த காலகட்டத்தில் தான் தஜ்ஜால் வருவான், அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. எந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வருவாங்க, அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் தொழுகைக்காண்டி மக்கள் நிற்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இமாமத் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை மஹதி இருக்கிறார், அவர் தான் இமாமத் செய்ய தருது அப்படின்னு சொல்லி இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி எடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானில் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்முடைய இறுதி நபி காத்தம் நபி, அவங்க தான் இறுதி நபி. நிறைய சூழ்ச்சியாளர்கள் உருவாகிட்டாங்க முழு உலகத்தில். தான் நபின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அணைஞ்சிருக்கிறான். அதனால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈமானில் கலிமாவில் நம்முடைய அடிப்படையான கொள்கை சரியாக இருக்கும். அக்கீதா நம்பிக்கை சரியா, அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு, அவனுக்குள்ள பண்புகள் வேறு யாருக்கும் கிடையாது. அவன் ஒரு ஆள் தான் தனித்தவன். அவன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அவனுக்கென்று உருவமோ இடமோ அவனுக்கென்று எந்த வகையான தேவையோ கிடையாது. அதை விட்டு பரிசுத்தமானான், தேவை என்பதை விட்டு பரிசுத்தமான ஒருவன் ரப்பு. அவனுக்கு பேர் தான் சமத். நம்ம சமதின் பேர் வைக்க முடியாது, அப்துல் சமதுன்னு வேணால் வைக்கலாம், சமதுன்னு நம்ம வைக்க முடியாது. தேவையற்றவன், எந்த விதமான தேவையற்றவனுக்கு தான் சமத். அவனுடைய அடிமன் பேர் வைக்கலாம், நம்ம சமதுன்னு வைக்க முடியாது, அப்துல் சமதுன்னு வைக்கலாம். அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் அடிப்படையான கொள்கையில் முதலாவது விஷயம் என்ன, களிமா. உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா கடைசியில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் கேட்கலாம். ரெண்டாவது அடிப்படையான இஸ்லாத்தில் கடமை என்ன, இகாம ஸலா. ஒரு மனிதர் முஸ்லீம் ஆகிட்டார், ரெண்டாவது அவர் செய்ய வேண்டிய செயல் என்ன, தொழுகை. தொழுகையிலையும் அதாவது ரொம்ப கவனிக்கணும்னு ஒரு முக்கியமான விஷயம், இஸ்லாத்தில் அடிப்படையான இந்த 5 கடமை இருக்குது. எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, இஸ்லாத்தில் வேறு கொள்கையில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த 5
கடமையான விஷயத்தில் யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. 5 விஷயத்தில் அடிப்படையில் கருத்து வேறுபாடு. 5 நேரம் தொழுகை இல்லைங்க, 4 நேரம் தாங்க தொழுகை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னு சொன்னால் அது இஸ்லாத்தில் இருக்க முடியாது. அடிப்படை உட்பிரிவு சட்டங்கள் அதுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், தொழுகையுடைய முறைகளில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அந்த மாதிரி நேரங்களில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் தொழுகை அப்படிங்கிற அந்த 5 கடமை, 5 நேரம் தொழுகை பரதானது, கட்டாய கடமையானது. அதில் ஒரு தொழுகையை மறுத்துட்டாரு, அல்லது 3 ரக்காயத்து கிடையாதுங்க, மகரிபுக்கு 4 ரக்காயத்துங்க அப்படின்னு ஒரு ஆள் தொழுகிறாரு, அந்த மாதிரி நம்புகிறாருன்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், தொழுகாட்டி பாவி, தொழுகையை மறுத்துக்கிட்டார் காஃபிர், தொழுகை இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டா காஃபிர் ஆகிடுவார். இப்போ 5 நேர தொழுகை இருக்கிறது ஒரு முஸ்லீமுக்கு கட்டாய கடமை. கட்டாய கடமை எந்த நிலையில் இருந்தாலும் சொல்லி. பெண்களுக்கு சில காலம் விதிவிலக்கு இருக்கிறது. ஆண்கள் கட்டாயம் 5 நேரம் தொழுதாகும். 2 தொழுகணும் கடமை, முடியலை அந்த மாதிரி ஸ்டேஜ் நிற்கவே முடியலங்கிற உட்காந்து தொழுக முடியாது, படுத்துக்கிட்டாவது தொழுகும். படுத்துக்கிட்டும் கையை காலை அசைக்க முடியலை, என்ன செய்யுது? செய்கினையால் தொழுகும். ஐசியூவில் இருக்கிறாரு, கையை கால் எதுவுமே செய்ய முடியல, தொழுக நேரம் வந்துருச்சு, சுதாரிப்பாக இருக்கார், மயக்கத்தில் இல்லை, தெளிவாக இருக்கிறார், அவருக்கும் தொழுக கடமை. ஒழு செய்ய முடியாது, தயமம் செய்யும், மண்ணை எடுத்துகிட்டு கொண்டு வந்து செய்யுங்க. அவரால் தயமம் செய்ய முடியாது, நீங்கள் செஞ்சு விடுங்க. அவர் என்ன செய்யணும்? தொழுதாகும். தொழுகை விடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸு கிடையாது. ஒரு கால் நிர்பந்தத்தில் ஆஸ்பத்திரியில் அவரால் தொழுக முடியலை, பின்னாடி இருந்து அதை கலா செய்தவர் மேலே கடமை, மௌத்துக்கு முன்னாடி கட்டாயம் செய்தாகும். தொழுகைக்கு பகரமாக வேறு ஏதாவது ஒரு அரிசி 10 மூட்டை கொடுத்துட்றாங்க, சதக்கா செஞ்சிடறாங்க, மன்னிச்சிருவான் அல்லா தாலா, இல்லாட்டி 1 லட்சம் பணம் கொடுத்துட்றேன், ஒரு சில 1000 50,000 ஒரு குமருக்கு காரியத்துக்கு கொடுத்துட்றேன், அல்லா என்னை மன்னிச்சிருவானா அப்படின்னா மன்னிக்க மாட்டான். தொழுகைக்கு பகரமாக வேறு எதையும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. தொழுகைக்கு தொழுகை தான். எங்கள் அத்தா தொழுவாமல் போயிட்டாருங்க, அதனால் அதுக்கு போய் நான் தொழுதுறட்டுமாங்க, அவருக்கு கடமையில் அது பூர்த்தி ஆகிடுமா, அவருடைய ஹக்கை அதை நிறைவேற்றி செஞ்சிட முடியுமா, அதாவாயிருமான்னா முடியாது. தொழுகை அவரவர் மீது கட்டாய கடமை 5 நேரம் தொழுகை. எப்போலேருந்து? வாலிபம் அடைஞ்சது மௌத்தாவர வரைக்கும் கட்டாய கடமை. வாலிபத்தில் தொழுகை விட்டுருந்தோம், தொழுதான் அவங்க கணக்கு வச்சு தொழுதான். ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், தொழுவில் லோகராசெல்லாம் என் வாழ்க்கையில் பல நேரங்கள் விடுபட்டு போயிடுச்சு. என்ன செய்யுது? ஒரு நோட்டு ஒரு டைரி எடுத்து கணக்கு போடணும், குத்து மதிப்பாக கணக்கு போடணும். எத்தனை வருஷம் என்னுடைய தொழில் விடுபட்டு மௌத்துக்கு முன்னாடி செஞ்சாகணும். மன்னிப்பு கேட்டால் மட்டும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. தொழுகையுடைய விஷயத்தில் தொழுகையை கலா செஞ்சாகணும், ரொம்ப கவனமாக நடக்குது. தொழுகையுடைய விஷயத்தில் இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமை எல்லோருக்கும் பொதுவான. இது 2வது ஒரு கடமை, தொழுகையுடைய விஷயம். இப்போ தொழுகையில் நம்முடைய நம்பிக்கை, கொள்கை, நம்முடைய ஈமான் எப்படி இருக்கணும்? அந்த கடமையில் 5 நேரம் தொழுகை என்பது கட்டாய கடமை. நேரம் முடிவு செய்யப்பட்டு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் தவறிச்சு அதை கலா செய்து நம்ம மேலே கடமை. இது நம்முடைய ஈமான். 3வது ஒரு கடமை ஈத்தா ஜகாத் கொடுப்பது. இது எல்லோருக்கும் கடமை இல்லை, வசதி உள்ளவர் மீது கடமை, பொருளில் வசதி. இதில் இன்றைக்கி நிறைய நம்முடைய முஸ்லீம் இடத்துல விழிப்புணர்வே இல்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், ஒரு செல்வந்தர் வியாபாரி சொன்னார், ஒரு சின்ன மஷூரா டிஸ்கஸ் என்னங்க சொல்லுங்கள், வியாபாரம் செஞ்சேன், இரும்பு கடை வச்சுருந்தேன், தொழில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, பெரிய நஷ்டமாயிடுச்சு, மனைவி கொஞ்சம் நகை தரங்கிறாங்க, நான் எடுத்து போடலான்னு இருக்கிறேன், வியாபாரம் செய்யலான்னு இருக்கிறேன். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் பொருள்கள் இருக்குது, அதுக்கான ஜக்காத்தை கொடுக்கல 4-5 வருஷம் ஆயிடுச்சு. வீடு இருக்குது, மற்ற சொத்துக்கள்லாம் இருக்குது, வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்கிறது? 4 வருஷம் ஜக்காத் என்ன செய்கிறது? கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். தயவு செஞ்சு உங்கள் வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இதனுடைய மிகப்பெரிய பாதிப்புக்கான நீங்கள் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் தான் இருக்கும். ஏன்னா ஃபர்லு ஹதீஸில் இருக்குது, ஜக்காத்து கொடுக்காட்டி எவ்வளோ பெரிய தண்டனைகள், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய தண்டனை, கபூரில் எவ்வளோ பெரிய தண்டனை, மறுமையில் எவ்வளோ பெரிய தண்டனை, ரொம்ப கட்டாய கடமை இஸ்லாத்தில். அதனால் தயவு செஞ்சு உங்கள் மனைவி நகை கொடுத்தா அதை கணக்கு பண்ணி ஒரு குத்து மதிப்பாக உங்களுடைய வியாபார சரக்குகள் 4 வருஷத்தில் 2020 எவ்வளோ இருந்துச்சு, 2021 எவ்வளோ இருந்துச்சு, 23 எவ்வளோ இருந்துச்சு, 24 எவ்வளோ இருக்குது கணக்கு பண்ணி தயவு செஞ்சு அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டு மறுபடியும் வியாபாரத்தை தொடங்கும். இல்லைன்னு சொன்னால் 4 வருஷம் வரலாம், 5வது வருஷம் போனாலும் போகலாம், அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஜக்காத் கொடுத்தா அவங்க கட்டாய கடமை.
இன்றைக்கி நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விளங்காமல், நோன்பு மாதம் வந்துருச்சு, ரம்ஜான் வந்துருச்சா, ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி வச்சாச்சு, 10 ரூபா. வரப்போகிற ஆளுங்களுக்கு 10 ரூபா கொடுத்தாச்சு, முடிஞ்சு. ஜக்காத்து கொடுத்துட்டாங்க, எல்லாம் நோன்புலேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஜக்காத்து கணக்கு பண்ணணும். எது எதுலாம் ஜக்காத்து இருக்குது? நம்முடைய வியாபார பொருளில் ஜக்காத்து இருக்குது. சொந்த வீடு நம்ம பயன்படுத்தணும், அதுக்கு ஜக்காத்து இல்லை. 1 கோடி ரூபாவில் கட்டினாலும் அந்த வீட்டுக்கு ஜக்காத்து இல்லை. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் சோபா அது மாதிரி பயன்படுத்தணும், அதுக்கு ஜக்காத்து இல்லை. ஆனால் பெண்கள் நகை பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு ஜக்காத் கடமை. அதுக்கு ஜக்காத், நகையுடைய சட்டமே தனி, தெளிவான மார்க்கத்துடைய சட்டம், அதுக்கு ஜக்காத் கடமை. அதே போல் நம்முடைய விவசாயத்தில் வரக்கூடிய மகசூல், அதுக்கு ஜக்காத் கடமை. மற்ற பொருள்களெல்லாம் நம்ம கேஷ் வச்சுருக்கிறோம், பேங்க்கில் வச்சுருக்கிறோம், அல்லது பணமாக வேறு இடத்துல வச்சுருக்கிறோம், வியாபாரத்தை போட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த வியாபார கடைக்கு ஜக்காத் இல்லை. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதை கணக்கு மதிப்பிட்டு அதுக்கு ஜக்காத் 40 ரூபா கொடுக்கணும். விவசாயம் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான மசாயில். விவசாயத்தில் பெரும்பாலான மக்கள் அதில் பொழுதுபோக்காக இருக்காங்க. கிராமவாசிகள் ரொம்ப விஷயத்தில் தெளிவுபடும். அல்லாஹ் குர்ஆன்ல வாத்து ஹத்தஹு யௌம ஹசாதி. மற்ற பொருள்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஜக்காத்து கடமை, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். விவசாயம் இருக்குது, ஒரே வருஷத்தில் 2 வாட்டி மகசூல் பண்ணோம். அறுவடை செஞ்சோன்னா 2 வாட்டி ஜக்காத்து கடமை, 2 வாட்டி ஜக்காத்து கடமை. வானம் பார்த்த பூமினா அதுக்கு ஒரு மாதிரி கடமை. நம்ம நீர் பாய்ச்சி அது மாதிரி கிணறுல இருந்து மோட்ரு போட்டு நீர் பாய்ச்சோம்னா அதுக்கு ஒரு மாதிரி கடமை. சட்டங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கோம், நம்ம பொருள் இன்னொரு ஆள்கிட்ட இருக்குது, அந்த பொருள் திரும்பி வந்துடும் அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம சேர்த்து தான் ஜக்காத்து கொடுக்கணும். இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக, குறிப்பாக பெண்களிடத்தில் இதை பற்றி விழிப்புணர்வே இல்லை. இஸ்லாத்துலேயும் முக்கியமான கடமை. ஜக்காத்து கொடுக்காவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஞ்சங்கள் ஏற்படும் பூமியில். அநியாயமான வரிகள். அஸ்வினில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம்னா 2 ரூபா 2000 ரூபா என்ன செய்கிறான், 102 ரூபா ஜக்காத் போடுற மாதிரி அவன் டேக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட். துணி வாங்கணும், பார்த்தா ஒவ்வொரு துணிக்கும் 38 ரூபா போட்டிருக்கான் டேக்ஸு பில்லில். ஒவ்வொரு துணிக்கும் 38 ரூபா. அநியாயமான வரி. வியாபாரிகளால் வியாபாரம் செய்ய முடியலை. ஜிஎஸ்டி போட்டு ரொம்ப கடுமையான முறையில் அழுத்தம், புது சட்டங்கள் வருது. அநியாயமான வரிகள் செலுத்த வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படுது. ஒரு நாட்டினுடைய நிலைமைகள், உலகத்தில் பூமியினுடைய நிலைமைகளை எதுக்குன்னு நல்லா அடிப்படையாக்குறான்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் கொண்டு தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், வலவ் அன்ன அஹ்லுல் குர்ஆன் ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ. ஒரு ஊர் மக்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் சரியான ஒரு அமல் செய்வார்களானால், தக்வாவுடைய அல்லாஹ்வை பயந்து பாவமான காரியத்தை தவிர்த்து அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்களானால் அந்த பூமிக்கு நம்ம பரக்கத்தை கொடுத்தோம் நல்லா சொல்லியிருக்கிறான். இன்றைக்கி ஜக்காத் நம்ம கொடுக்காதனால எவனுக்கு வரி வசூல் கட்ட வேண்டியதாக இருக்குது. அநியாயமான வரிகள் வந்துட்டு இருக்குது, வேறு வழியில் போயிட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறான், ஜக்காத் கொடுக்காவிட்டால் பூமியில் பஞ்சம் ஏற்படும், தேவையான மழைகள் ஏற்படாது, மழை பொழியாது, நேரத்தில் மழை பெய்யும், விவசாயத்தை அழிக்கிற மாதிரி மழைகள்லாம் இருக்குது. அவருக்கு இல்லாமல் இதெல்லாம் ஜக்காத்து கொடுக்காதனுடைய பீடை. அப்போ நம்முடைய இஸ்லாத்துடைய கொள்கைகளில் அடிப்படையான விஷயங்களில் ஜக்காத்தில் ரொம்ப கவனமாகும். நிறைய சட்டங்கள் இருக்குது, உலமாக்கடத்துல கேட்டு தெரியுது. என்னிடத்துல என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னிடத்துல சொத்துக்கள் இருக்குது, எனக்கு ஜக்காத் எவ்வளோ கடமை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கொடுக்க மறந்துட்டோம், நிறைவேற்றணும். ரொம்ப கவனமாக இருக்கும், மிக முக்கியமான கடமை. அடுத்தது தசூம் ரமதான், சௌமு ரமதான், ரமதானுடைய நோன்பு. இதுவும் இஸ்லாத்தில் அடிப்படையான கடமை. நோன்பு இருக்குது ரமதானுடைய மாதத்தில் 30 நாள் வந்தால் 30 நாள், 29 நாள் 29 நாள் கட்டாயமாக நோன்பு வைக்கணும். அந்த நோன்பு நம்ம மேலே கட்டாய கடமை. அதையும் நம்ம என்ன செய்யணும், வாலிபம் அடைஞ்சதுலேருந்து நம்முடைய நோன்புகள் ஏதாவது விடுபட்டுருந்து அதை கலா செய்யணும். கட்டாய கடமை நம்ம பொறுப்பில் இருக்குது. மௌத்து வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அவகாசம். நோன்பாளிகளுக்குன்ற தனியாக ஒரு வாசல் சொர்க்கத்தில் இருக்குது, ஐயா. நோன்புடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையெல்லாம் பழக்க சொன்னாங்க, நோன்புகளை பழக்குவாங்க சஹாபாக்கள். நோன்புடைய விஷயத்தில் ஏதாவது நம்ம நோன்பை விட்டுட்டோம் ஒழிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய பரிகாரம், அதை கலா செய்கிறது, இதனுடைய சட்டத்திட்டங்களும் தனியாக. இதையும் நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் பூர்த்தி செஞ்சோம்.
நிறைய சட்டங்கள் இருக்குது. ரமதானுடைய நோன்புடைய விஷயத்தில் உட்பிரிவு மசாலா நிறைய இருக்குது. எதனால் நோன்பு முறியும், எதனால் நோன்பு முடியாது. நோன்பு வைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்னால் என்ன, கடுமையான பலகீனம், படுத்த படுக்கை ஆகிட்டார், அவரால் திரும்பி வர முடியாது, திரும்பி உடல் ஆரோக்கியத்தை மீள முடியாது. அப்போது நம்பிக்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப இந்த விஷயத்தில் 5 கடமைகள் இருக்குது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று உள்ளத்தால் நம்புறது இருக்குது, உள்ளத்தால் கடமை என்பது விளங்குறது, உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. இதில் எந்த விதமான முறையும் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. உடல் சார்ந்த வணக்கங்கள் அதை செய்கிறதுல முன்ன பின் ஆணிச்சு அதை என்ன செய்யலாம், பின்னால் நிறைவு செய்யலாம், கலா செய்யலாம். ஆக முக்கியமான கடமைகள் 4 கடமைகள் முடிஞ்சிருச்சு. 5வது கடமை ஹஜ்ஜுல் பைத். ஹஜ்ஜு செய்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு கடமை. வாழ்க்கையில் ஆயுளில் ஒரே ஒரு வாட்டி ஹஜ்ஜு செய்கிறது. பருவமடைஞ்சி வாலிபத்தில் சின்ன வயசில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார், வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பருவம் அடையிறதுக்கு முன்னாடி அவர் மேலே உள்ள பொறுப்பு நீங்கிருமானா வசதியில் இருந்தால் மறுபடியும் அவர் ஹஜ்ஜு செஞ்சால் பாலி ஆயிருக்கும், பருவமாக அடைஞ்சிருக்கும். ஆயுளில் ஒரு வாட்டி ஹஜ்ஜு கடமை. எப்போ ஹஜ்ஜு கடமையாகுது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உடல் சக்தி பொருள் சக்தி அவருக்கு இருக்குமானால் அவர் மேலே ஹஜ்ஜு கடமை. போயிட்டு திரும்பி வர வரைக்கும் தன்னுடைய மனைவி மக்களுக்கு போதுமான அளவு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் நம்ம மேலே உள்ள பொறுப்பு. அதெல்லாம் நிறைவேற்றி போயிட்டு நம்மளால் திரும்பி நல்லபடியாக வர முடியும். உடல் நல்லா இருக்கும், உடல் பொருள் 2மே தேவை. இந்த கடமை நிறைவேற்றும். உடல் சக்தி வேணும், பொருள் சக்தியும் வேணும். இந்த 2 விஷயத்துலையும் சரியாக இருந்துச்சு சொன்னால் நம்ம மேலே ஹஜ்ஜு கடமை. ஹஜ்ஜு இஸ்லாத்துடைய முக்கியமான கடமை. பல நாடுகளில் பார்த்துருக்குறோம், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களை பார்த்தா மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் இங்கிறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் வாலிபர்கள் தான் அதிகமாக ஹஜ்ஜுக்கு வராங்க. வயோதிகளை விட நல்லா ஜவானாக இருக்கிறாங்க. வாலிப ஆண்கள் பெண்கள் ஹஜ்ஜுக்கு வராங்க. ஏன், கடமையை அடித்து உடனே செஞ்சிடணும். நம்ம தான் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி பகுதி மக்கள்லாம் எப்படின்னா 60 வயசு 70 வயசு நடக்க முடியல, மூட்டு வலி எழுந்திரிச்சு நடக்க முடியல, வயசாகிடுச்சு, பலகீனம், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஹஜ்ஜுடைய அமல் எப்போ உடல் நல்லா திடகாத்தமாக இருக்கும் போது செய்யக்கூடிய கடமை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லா பிள்ளைங்களையும் கட்டி கொடுத்துடணும், எல்லாத்தையும் முடிச்சிடணும், எல்லா வேலைகளையும், வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிடணும், எந்த பொருளும் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஹஜ்ஜு செய்யணும் நம்ம நினச்சிருக்கோம். அப்படி இல்லை. ஹஜ்ஜுக்குரிய பொருள் நம்மகிட்ட வந்துருச்சு, வசதி வாய்ப்பு வந்துருச்சு சொன்னால் நம்ம மேலே ஹஜ்ஜு செய்கிறது கடமை. ஹஜ்ஜு செய்யாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, மூத்தாகக்கூடாது. ஒரு ஆள் அது மாதிரி பலகீனம் அடைஞ்சிட்டாரு, கடுமையான வயோதிகம், ஹஜ்ஜை அவரால் செய்ய முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு. ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்டாங்க, என்னுடைய தகப்பனார் ஹஜ்ஜை செய்ய முடியலை, என்ன செய்கிறது? அவர் ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அதனுடைய பொறுப்பு உனக்கு வருமா வராதா? ஆமாம். அது மாதிரி அல்லாட்ட கடன் வச்சுட்டாரு. அதனால் உன்னுடைய தந்தைக்கு மேலே நீ ஹஜ்ஜு பதிலி ஹஜ்ஜு செய் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை ஹஜ்ஜு செய்ய முடியல, இன்னொரு ஆளை தன்னுடைய காசு பணத்தை கொடுத்து ஹஜ்ஜுக்காண்டி அவங்க அனுப்பி வைக்கிறது அவர் மேலே கடன், பதிலே ஹஜ். இப்படியும் ஒரு சட்டம் சொல்லப்படுது. ஆக இந்த சட்டங்கள், இந்த அடிப்படையான இஸ்லாத்துடைய கடமைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கத்தை பற்றி நல்ல விளக்கம் தெரியணும், உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இது அடிப்படையான கடமைகளில் நம்மளுடைய எந்த விதமான குறைகளும் வந்துடக்கூடாது. குற்றவாளியான நிலையில் நம்ம மூத்தாயிடக்கூடாது. ஜக்காத்து கொடுக்காம, ஹஜ்ஜு செய்யாமல், நோன்பு வைக்காமல், மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்துட்டு, தொழுகையில் முன்னப்பின் ஆகிட்டு, களிமாவுடைய நம்பிக்கையில் வேறு மாதிரி சிந்தனைகளை போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது ரொம்ப பேசிக்கானது, அடிப்படையானது. ஒரு முஸ்லீம் அப்படின்னு பேர் சொல்கிறதுக்கு அடிப்படையான இந்த கடமைகள், இதன் மீது உள்ள நம்பிக்கைகள், அக்கீதா, நம்முடைய கொள்கை, இதில் நம்ம உறுதியாக இருக்கணும். எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் இந்த உறுதியில் நமக்கு எந்த விதமான மாற்றமும் மாற்று கருத்து வேறுபாடும் நமக்கு வந்துடக்கூடாது. வந்துச்சு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கும், இஸ்லாத்துடைய வட்டத்துக்கு வெளியே போயிடுவாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து, சஹாபாவுடைய காலத்திலிருந்து பல குழப்பவாதிகள் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கர் சித்திக்லாவுடைய காலத்தில் ஒரு கூட்டம் உருவானுச்சு. ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், ஜக்காத்தையும் தொழுகையும் பிரித்து பார்க்குறான், அவன் முஸ்லீமே இல்லை, அவன்கிட்ட போர் செய்யணும்னு சொன்னாங்க.
அது மாதிரி நிறைய குழப்பமான காலகட்டங்கள் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து மார்க் அறிஞரிடத்தில் சரியான முறையில் மசாகளை கேட்டு இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமைகளை சரியான முறை நிறைவு செய்யணும். இது அல்லாத அதிகப்படியான சுன்னத்துகள், நஃபில்கள், வாஜிபுகள், இது அடுத்தடுத்த அந்தஸ்துகள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமைகளை சரியாக தெரிந்து முழுமையாக பின்பற்றி அல்லாஹுக்கு பொருத்தமான பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக ஈருலகத்திலும் இந்த உலகத்திலும் ஈமானோடு மரணித்து மறுமையில் ஈமானோடு அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக நிரந்தர வெற்றியாளர்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கியோர் புரிவானாக. ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த ஆண்களுக்கான திருத்திய பயானிலே சிறப்பாக நம்முடைய நம்பிக்கைகளை பற்றி, நம்முடைய அடிப்படை கடமைகளை பற்றி தெளிவாக நமக்கு ஆகிய பல கருத்துக்களை விளக்கங்களை எடுத்தவர் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக ஞான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே போல அடுத்தடுத்த மாசங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 60 பேர் நாம இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இது இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் 120 பேரா ஆகலாம். ஏன்னா இந்த மாசம் கொஞ்சம் மழை பெய்ஞ்சதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா தெரியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் இன்னும் 120 பேராக ஆகலாம். அதுக்கடுத்த மாசம் இன்னும் கூடலாம். அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணும். நடக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அதே நேரத்தில் உங்களுடைய பொருளாதார ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். நான் ஜும்மாவில் சொன்னோடனே தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்க. அவங்க இளைஞர்களுக்கு குழு சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். நான் 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி தலைவர் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய செல்வத்தில் வியாபாரத்தில் எல்லாத்தையும் நல்லா பறக்கத்து செய்யணும். இது மாதிரி நாம நல்லா கொண்டு முடிஞ்சவங்க ஒரு மாசத்துடைய நிகழ்ச்சிக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் 3000 ரூபாய் கொடுக்குறேன், நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க பொறுப்பேற்றீங்கன்னு சொன்னா அந்த 70 பேரும் அந்த 120 பேரும் அங்கே கேட்டு அமல் செஞ்சு அவர்கள் நல்லபடியாக ஆகிவிட்டால் அந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பொருளாதார துறையிலையும் ஒத்துழைங்கள். நீங்கள் வந்து இதற்கு உடல் ரீதியாக ஒத்துழைப்பு கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். வல்லவன் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் அருள் செய்ய வேண்டும். இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த மதுரை தொழிலிருந்து சார்பு வரைக்கும் உட்கார்ந்து அமைதியாக பயான் கேட்டவர்கள் அனைவர்களுக்கும் எல்லாருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் ஷானஹு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தௌஃபீக் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதிர்ந்தவர்கள் துஆ செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் பெருசாக بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين غير المغضوب عليهم ولا الضالين. اللهم اهدنا واهدنا واهد الناس والجان جميعا. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم إنا نسألك إيمانا يباشر قلبي ويقينا صادقا حتى نعلم أنه لن يصيبنا إلا ما كتبت لنا ورضا من المعيشة بما قسمت لنا إنك على كل شيء قدير. اللهم بلغ مرادنا وحسن مقصودنا ويسر أمورنا وتمم نياتنا واشف مرضانا وقضي حاجاتنا يا قاضي الحاجات يا ذا الجلال والإكرام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحان الله وبحمده أشهد أن لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله صلى الله عليه وسلم.